Hi all, welcome back to Shayas kitchen. இன்னைக்கு நம்ம Shayas kitchenல பார்க்க போறது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம் தான். இப்படி சில்லான கூலான ரெசிபியை எப்படி வீட்டிலே ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு சுலபமா மூணு பொருள் வச்சு மாம்பழ ஐஸ்கிரீம் அப்புறம் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரெண்டுமே எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க. இது வரைக்கும் நீங்க ஷாயாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உள்ள பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிடுங்க. முதல்ல மேங்கோ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான மாம்பழங்கள் நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்து வச்சுக்கலாம். மாம்பழம் புளிச்சிச்சுன்னா ஐஸ்கிரீம் நல்லா வராது. அதனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாம்பழங்களை கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கூலாக்கி எடுத்துக்கலாம். நான் மிக்சியில் சேர்த்து அரைக்கிறப்பவே தேவையான அளவு சுகர், நான் 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். இதோட சேர்த்து நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, மாம்பழமோட இந்த ஸ்மூத்தி ரெடியாகவே இருக்கு. நான் இன்னைக்கு ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கிறேன். ஃபுல் க்ரீம் மில்க் இல்லைன்னா பரவாயில்லை, நார்மலாக கொஞ்சம் திக்கான அது மாதிரி பாக்கெட் பாலாக இருந்ததுன்னா கொழுப்பு மிக்க பால் இருக்கும், அதையே நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். இது ஒரு கையில் விஸ்க் இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் நமக்கு ஆடை சேராது. இப்போ பால் நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். நான் 1 லிட்டர் பாலுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கார்ன்ஃப்ளவரோட பால் கொஞ்சம் சேர்த்து நல்லா கட்டியாக, அதாவது லம்ஸே இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொதிக்கிற பாலில் சேர்த்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்த பிறகு பால் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற மேங்கோ ஸ்மூத்தியை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் 1 லிட்டர் பாலுக்கு 4 பழுத்த மாம்பழமாக எடுத்திருந்தேன். மாம்பழம் சேர்த்து ஒரு 3-5 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா 10-15 செகண்ட் அடித்து அதுக்கப்புறமா எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக செட் ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம திரும்பவும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஒரு 10-15 செகண்ட்ஸ் அதே மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு 4 தடவை 2 ஹவர்ஸ் கேப்பில் நம்ம அடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளோட ஃபைனலாக நம்ம கிடைக்கக்கூடிய ஐஸ்கிரீம் ரொம்பவே க்ரீமியாக கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஃபைனலாக நான் ஐஸ்கிரீம் நான் இது மாதிரி ஒரு 4 தடவை அடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 8 ஹவர்ஸ் செட் பண்ண விட்டுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கும். கார்னிஷிங்க்கு உங்களுக்கு விருப்பமான பிஸ்தா இல்லைன்னா தேன் கூட ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சூப்பரான ஐஸ்கிரீமை ட்ரெண்டிங்கான ஐஸ் பவுலில் சர்வ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஐஸ் பவுல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான கிட்ஸுக்கு ஃபேவரேட்டான ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். அதுவும் கேரமலைஸ்ட் நட்ஸ் கூட சேர்ந்தா இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸ்ட்ராபெரியே இல்லாமல் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். வாங்க. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கேன். ஸோ 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து நான் பால் காய வச்சுருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல் க்ரீம் மில்க் இல்லைன்னா நார்மலான பால் இல்லைன்னா பாக்கெட் பால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பால் 5-7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருக்கு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? கஸ்டர்ட் பவுடர் தாங்க சேர்க்க போகிறோம். நான் 1 லிட்டர் பாலுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதை பால் விட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லாவே கலக்கி வச்சுட்டேன். இப்போ அந்த கஸ்டர்ட் பவுடரை இப்போ கொதிக்கிற பாலில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடரில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, மேங்கோ, ஆரஞ்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐஸ்கிரீம் அதே ஃப்ளேவரில் சூப்பராகவே கிடைக்கும். இப்போ நம்மளோட கஸ்டர்ட் பவுடரை பாலில் சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ
பாலில் சேர்த்ததுக்கப்புறம் பால் கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் ஒரு விஸ்க்கு இல்லை அப்படின்னா கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நான் வந்து 3/4 கப், அதாவது ஒரு 200 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. கஸ்டர்ட் பவுடர் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆற விட்டுடலாம். இப்போ இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே வந்து ஆடையெல்லாம் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா வராது. ஸோ ஆடையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ஃப்ரீசரில் இதை வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை மிக்சியில் போட்டு நல்லா 10 to 15 செகண்ட்ஸ் நல்லா அடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா க்ரீமியாக வரும். அதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரியே எவ்ரி 2 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நம்ம மிக்சியில் இதே மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கிற மிக்சர் வந்து நிறைய இருந்தது அப்படின்னா ஒரு 2 பேட்சாக போட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மிக்சி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிடலாம். இதே மாதிரி 3-4 தடவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு 8 hours வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஐஸ்கிரீம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட ஐஸ்கிரீமை இன்னும் கொஞ்சம் ரிச்சாக நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே மாற்றணும் அப்படின்னா நம்ம கேரமலைஸ் பண்ண நட்ஸ் ஆட் பண்ணோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் என்கிட்ட இருக்கிற நட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம கேரமல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சிம்லேயே வச்சு இந்த சுகர் வந்து மெல்ட் ஆகணும். கேரமலைஸ் ஆற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறணும். தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம சுகர் நல்லா மெல்ட் ஆகி ஓரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணி விட ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 5-7 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா நம்மளோட கேரமல் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இந்த கேரமலோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸ் நான் வந்து மிக்சியில் போட்டு ஒரு ட்ரை பல்ஸ் அடித்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த கேரமலோட இப்போ சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துட்டு நல்லா எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி கிளறி விட்டுடுக்குங்க. இந்த டாப்பிங்ஸை டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். மாம்பழத்தில் நம்ம வந்து தேன் இல்லைன்னா பிஸ்தா வந்து மேலே தூவிருக்கோம். இந்த ஸ்ட்ராபெரிக்கு நம்ம அந்த கேரமலைஸ்டு நட்ஸையும் சேர்ந்து கொடுத்தோம் அப்படின்னா பசங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே விரும்புவாங்க. இந்த கேரமலைஸ் டாப்பிங்கை நீங்கள் வந்து மற்ற ஃப்ளேவர் ஐஸ்கிரீம், அதாவது வெனிலா, பட்டர்ஸ்காட்ச் அதுக்கும் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபைனலாக செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கேரமலைஸ்டு நட்ஸையும் நான் இதோட சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கேரமல் ஐஸ்கிரீமை நம்ம ஏற்கனவே 4 டைம்ஸ் அடிச்சுட்டு 8 hours நல்லா செட் பண்ணி வச்சுட்டு தான் இந்த கேரமல் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்மளோட ஐஸ்கிரீம் அவ்வளோ க்ரீமியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஐஸ்கிரீம் வந்து அவ்வளோவா க்ரீமியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இந்த ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கரண்டியை கொஞ்சம் சுடுதண்ணியில் நனைச்சிட்டு எடுத்தீங்க அப்படின்னாவே ரொம்பவே அழகாகவே வரும். இந்த மாதிரி லாக்டவுன் பீரியடில் வெளியில் வாங்குறது அவ்வளோவா சேஃப் இல்லைங்க. ஸோ வீட்டிலே நமக்கு பிடிச்சமான டாப்பிங்ஸ், நமக்கு பிடிச்சமான ஃப்ளேவர்ஸ் அண்ட் நமக்கு பிடிச்சமான ஃப்ரூட்ஸ் இதை வச்சே நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவும் ஹெல்த்தி, அதே நேரம் பசங்களுக்கு விருப்பமானதையும் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். அதோட இந்த ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் நம்ம ஐஸ் பவுல் செஞ்சோம் அப்படின்னா அதுவுமே கிட்ஸுக்கு ரொம்ப என்கேஜிங் ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ இந்த சம்மர் சீசனில் நமக்கு கிடைச்ச சீசனல் ஃப்ரூட்ஸ் மேங்கோ வச்சு எவ்வளோ சூப்பராக நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கோம். அதையே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டாக பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.